ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்த மக்கள் வேணான்னு சொல்ல போறாங்க? கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க தான். 2000 ரூபாய் செலவுலாம் இல்லாதப்பட்ட ஏழை மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அத்தனை பேருக்கும் குடும்ப உதவித்தொகை அப்படிங்கும்போது 2000 ரூபாய் ஒரு வயதானவங்க, ஒரு தாய், ஒரு மகனை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காம வாழலாம் இல்லையா? இது பெரிய சந்தோஷம் தான் அவங்களுக்கு. எங்களை மாதிரி உழைக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, உழைப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் இல்லையா? யாரையுமே பெத்த பிள்ளை பேர பிள்ளை மற்றவங்க எதிர்பார்க்காம வாழக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா வரவேற்கிறோம். கண்டிப்பா குலோவிலுக்குனாலே பெண்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேர் தானே, நல்ல திட்டம் தான். கண்டிப்பா எல்லாருமே சமம் தானே. ஏன் பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கணும், ஆண்களுக்கு கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. ஏன்னா பெண்கள் ஆண்கள் இருவரும் சமம் சொல்லி எல்லாத்துலயும் போட்டி போற எங்க இதுக்கு ஆண்களும் சமம் அப்படிங்கும் பொழுது ரெண்டும் சமமா தான் இருக்கும். பெண்களுக்கு மட்டுமே உரிமை இல்ல, ஆண்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? ஆண்கள்கிட்ட தான் நாங்க பிடிங்கிருக்கோம், சம உரிமையை நாங்க பிடிங்கிருக்கோம் இல்லையா? அவங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு இல்லீங்களா? கண்டிப்பா நல்ல திட்டமா தான் இருக்கும். ஃப்ரீ பஸ் கண்டிப்பா கொடுத்தது பெஸ்ட் தான். ஏன்னா பெண்களை விட ஆண்கள் அதிகமா வேலைக்கு போறவங்க. பெண்கள் அப்படிங்கும் பொழுது எப்படின்னா, ஒரு வீட்டுல எடுத்துட்டீங்களா, யாரோ ஒருத்தர் கண்டிப்பா வேலைக்கு போவாங்க. ஆண்கள்லாம் குடும்ப தலைவர்கள் எல்லாரும் வேலைக்கு போய் ஆகணும். அப்ப அவங்களுக்கு அது நல்ல ஒரு திட்டமா தான் இருக்கும்.